உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள். நிறைவுள்ளவர் இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், நிறைவு என்பது முழுமையை குறிக்கிறது. அன்னை மரியாளுக்கு வானதூதர் சொன்ன வார்த்தை அருள் நிறைந்தவளே என்று சொன்னால் அருளே முழுமையாக உடையவளே என்று பொருள். அங்கே வேறு பாவத்திற்கும் கரை திரை மற்றும் குறைகள் எதற்கும் இடமே இல்லை. அருளே நிறைந்த ஒரு முழுமையை அங்கே குறிக்கிறது. அதே போன்றுதான் கடவுள் நிறைவாக இருக்கிறார். அந்த நிறைவு எதை குறிக்கிறது என்று சொன்னால் அன்பை குறிக்கிறது. கடவுள் அன்பாய் இருக்கிறார். அந்த அன்பிலே குறை இல்லை. அந்த அன்பிலே எந்த விதமான மாறுபாடும் இல்லை. முழுமையை குறிக்கிறது. எங்கே அன்பு முழுமையாக இருக்கிறதோ அங்கேதான் கடவுள் இருக்கின்றார். அவர்தான் கடவுள். எனவே தான் கடவுள் அன்பாய் இருக்கிறார் அல்லது அன்பே கடவுள் என்றெல்லாம் சொல்கின்றோம். இது எல்லா மறையிலும் சொல்கின்ற ஒரு வழக்கம், முறை, வார்த்தைகள். அந்த வகையிலே எப்படி கடவுள் முழுமையான அன்பாக இருக்கிறார்? அன்புக்குரியவர்களே, ஒரு குடும்பத்திலே 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒரு பிள்ளையை மட்டும் நேசித்து இன்னொரு பிள்ளையை நேசிக்காமல் விடுகின்றவர்கள் பெற்றோர்களா? இல்லை. அல்லது அந்த 2வது பிள்ளை ஊனமாக பிறந்துவிட்டது அல்லது குறைவாக இருக்கிறது, புத்தி இல்லாமல் சுற்றி வருகிறது. எனவே அந்த 2வது பிள்ளையை அந்த பெற்றோர்கள் வெறுத்து விடுவார்களா? கோபமாக பேசுவார்கள், தண்டிப்பார்கள். ஆனால் உள்ளுக்குள் இருக்கின்ற அந்த உறவின் அன்பு என்பது மாறாது. ஒருவேளை அந்த பிள்ளையைத்தான் அதிகமாக நேசிப்பார்கள். ஆலயத்திற்கு வருகின்ற தாய்மார்கள் பிள்ளைகளுக்காக வேண்டுகின்ற பொழுது அந்த 2 பிள்ளைகளில் முதலிலே யாருக்காக வேண்டுவார்கள்? முதல் பையன் நன்றாக இருக்கிறான், நன்றி ஆண்டவரே. 2வது பையன் தான் இந்த மாதிரி இருக்கிறான், அவனுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி மணிக்கணக்காக வேண்டிக் கொள்வார்கள். காரணம், அதுதான் அன்பு, அதுதான் முழுமை. ஒரு தாய்க்கு தன்னுடைய பிள்ளைகள் மேல் இவ்வளவு அன்பு இருக்கும் என்று சொன்னால் கடவுள் மனிதர்கள் மேல் எவ்வளவு அன்பு கொண்டிருப்பார் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த அன்பு எப்படிப்பட்டது? நல்லவர்களுக்கு மட்டும்தான் என்று அல்ல, எல்லோருக்கும் தான். முழுமையாக இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தான். மனிதர்களாக இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய வாழக்கூடிய அனைவருக்கும் தான். அன்புக்குரியவர்களே, இந்த வகையிலே தான் இந்த அன்பு என்பது முழுமை பெறுகிறது. அன்பு என்ற முழுமையை கடவுள், நிறைவை கடவுள் பெற்றிருக்கிறார். அந்த நிறைவை நாமும் கடைபிடிக்க வேண்டும். அதற்காகத்தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை, உனக்கு அடுத்து இருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள் என்று பழைய ஏற்பாட்டை குறிப்பிடுகின்றார். ஆனால் உண்மையில் பழைய ஏற்பாட்டை புரிந்து கொள்கின்றவர்கள் இந்த ஒரு தவறான கருத்தை கொடுக்க மாட்டார்கள், சொல்ல மாட்டார்கள். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே இவ்வாறாக சொல்லப்படுகிறது, உனக்கு அடுத்து இருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக. அதே லேவியராகமும் அதே அதிகாரம் 33, 34 வசனங்களில் வருகின்ற அந்த வார்த்தைகளை யாரும் நினைப்பதும் இல்லை, அதை பற்றி பேசுவதும் இல்லை. அது என்ன சொல்கிறது? அயலான் என்று சொல்லக்கூடியவர்கள், அண்டை நாட்டவர்கள், அந்நியர்கள் உங்களோடு இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களை நீங்கள் நசுக்காதீர்கள், அவர்களை நீங்கள் வெறுத்து ஒதுக்காதீர்கள். அவர்களையும் உங்களை அன்பு செய்வது போல அவர்களை நீங்கள் அன்பு செய்யுங்கள் என்ற வார்த்தைகளை தனித்தனியாக பிரித்து வைத்தார்கள். இப்பொழுது வசதிக்கேற்ற வகையிலே அந்த முதல் வசனத்தை மட்டும் எடுத்துக்கொள்கின்றார்கள். அடுத்து இருப்பவரிடம் அன்பு கூறு. அப்படி என்றால் அந்த அடுத்து இருப்பவர் யார்? யூதன் தான். இன்றைக்கும் யூதர்கள் எல்லோரோடும் கலக்க மாட்டார்கள். யூதர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய அந்த இடத்திலே தான் இருப்பார்கள். காரணம், மற்றவர்களோடு சேர்வது என்பது அவர்களுக்கு தீட்டாக இன்றைக்கும் கருதுகிறார்கள். இஸ்லாமியர்களும் ஒரு வகையில் அப்படித்தான். பல இடங்களுக்கு சென்று பாருங்கள், இஸ்லாமியர்கள் எல்லாம் ஒன்றாகத்தான் இருப்பார்கள். காரணம், தொழுகை கூடத்திற்கு செல்வதற்கு அது வசதியாக இருக்கிறது. ஒருவரை புரிந்து கொள்வதற்கு அது வசதியாக இருக்கிறது. ஒரே இனம், ஒரே கலாச்சாரம், ஒரே சமயம் என்ற வகையிலே அவர்கள் ஒன்றாக வாழ்வதற்கான ஒரு பாதுகாப்பையும் கொடுக்கிறது.
அதே போன்றுதான் யூதர்கள் இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறார்கள். அப்படி என்றால் அடுத்து இருக்கின்றவர் யார்? யூதன் தான். வேறு யாரையும் சேர்க்க மாட்டார்கள், வேறு யாருக்கும் அன்பு இல்லை. ஆனால் அவர்களை பகைவர்களாக கருதினார்கள் ஒரு சில பேர். அவர்கள் பெயர்தான் எஸ்சியன்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள். எஸ்சியன்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த இன தூய்மையை கடைபிடிக்கின்றவர்கள். வேறு எந்த இனத்தையும் அவர்கள் தீண்ட மாட்டார்கள். அவர்கள்தான் இந்த ஒரு ஆண்டவருடைய வார்த்தையை மாற்றி போதித்தவர்கள். அவர்கள்தான் சொன்னார்கள், பகைவர்களுக்கு நீங்கள் அன்பு செய்யக்கூடாது, அவர்களுக்கு வெறுப்பை கொடுக்க வேண்டும், அவர்களோடு எதையும் வைத்துக் கொள்ளக்கூடாது. இன்றைக்கு கூட ஒரு சில இடங்களிலே சொல்வார்கள், அவன் மோசமானவன், அவன்கிட்ட எதுவும் வச்சுக்காத, அவன்கிட்ட எந்த விதமான ஒரு கொடுக்கல் வாங்கலும் இருக்கக்கூடாது, கவனமாக இருக்கணும் என்று நம்முடைய அம்மாக்கள் நமக்கு அறிவுரை சொல்வார்கள். அதே போன்றுதான் எஸ்சியன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த யூத தூய்மை மரபினர் வேறு யாரிடமும் எதுவும் வைத்துக் கொள்ளக்கூடாது, நமக்குள்ளே தான் இருக்க வேண்டும் என்று அந்த மாதிரியான கருத்து கொண்டவர்களாக இருந்தார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் குறுகிய மனப்பான்மையிலே அந்த தீயவர்களை, பகைவர்களை நீங்கள் வெறுத்து ஒதுக்க வேண்டும், எந்த விதமான நடவடிக்கையும் வைத்துக் கொள்ளக்கூடாது, உறவும் தொடர்பும் இருக்கக்கூடாது என்று சொன்னவர்கள். ஆனால் உண்மையில் ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார்? இல்லை, கடவுள் எல்லோரையும் அன்பு செய்கிறார், அதே போல நீங்களும் அன்பு செய்யுங்கள், பகைவரையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர்களையும் அன்பு செய்யுங்கள். அன்புக்குரியவர்களே, அப்படி என்றால் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கவும் கூடாது, செய்யவும் கூடாது. அவன் நமக்கு பகைவனாக இருக்கிறானா, நல்லா இருக்கட்டும் போ என்று வாழ்த்தி நம்முடைய வாழ்விலே இருப்போம் என்று சொன்னால் அதுதான் நிறைவு, அதுதான் இறைவனுடைய வழி. எனவே கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் இருக்க முற்படுவோம். இறைவன் எல்லோரையும் அன்பு செய்வது போல நாமும் எல்லோரையும் அன்பு செய்வோம். குறிப்பாக பகைவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆமென்.